இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஒரு பழைய கிணத்துல இறந்து போன நாயை வந்து யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டு போயிட்டாங்க. தூரத்துல பறந்துகிட்டு இருக்க ஒரு கழுகுக்கு அதோட ஸ்மெல் அடிக்குது. உடனே கழுகு எதை பத்தியுமே யோசிக்காம கிணத்துக்குள்ள இறங்கிடுச்சு. அங்க அதுக்கு மிகப்பெரிய விருந்து ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள இறங்கினோமே வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிக்குது. எலும்புல இருந்த ஒரு சதையை கூட விடல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சாப்பிட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துல வயிறும் நிறைஞ்சிருச்சு. இப்ப மேல பறக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரெக்கையை விரிச்சு பறக்கும் போது கிணத்தோட சுவட்டுல அடிச்சு கீழே விழுகுது. உள்ள வரும்போது ரொம்ப ஈஸியா வந்துடுச்சு. ஆனா வெளியில போகவே முடியல. எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் எல்லா முறையும் தோல்விதான். இப்ப அதோடைய ரெக்கைகளும் உடஞ்சிருச்சு. உடம்பு ரொம்ப காயமாயிடுச்சு. கடைசியில மேல வானத்தை பார்த்து தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனிச்சிங்களா? அதை யாரும் ட்ராப் பண்ணல. தன்னுடைய ஒரு மிகப்பெரிய பேராசையால தானே தன்னை ஒரு கைதியா அது மாத்திக்கிச்சு. இதுதான் சைக்காலஜில டீட்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஆசை, அதுக்கப்புறம் பழக்கமா மாறும், அதுக்கப்புறம் இஎம்ஐ, லோன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையே பாரமா மாறிடும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப சுதந்திரமா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மளுடைய பாரத்தை யார்ட்டையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்பயாவது சுதந்திரமா பறக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த ஒரு பாரமே நம்மளை வந்து பறக்க முடியாம பண்ணிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான சுதந்திரம் அப்படின்றது இன்னும் சேர்த்துக்கிட்டே போறது இல்ல, தேவையில்லாத பாரங்களை இறக்கி வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை வந்து டெய்லி பார்க்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தேங்க்யூ.